ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க அம்மு பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 2011 இருந்து 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வேஷன் தான் பார்க்க போறோம். அதுல டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது புது டைப்பு. இதுல நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வச்சு நம்ம போட போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏபி மட்டும்தான் வச்சு நம்ம போட்டிருந்தோம். இதுல ஏபிசி 3 பேர் வர போறாங்க. அந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு வேலையை ஏ மற்றும் பி 12 நாட்களிலும், பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போடலாமா? இப்போ என்ன சொல்றாங்க, போன சம் மாதிரியே தான் போட போறோம். இதையுமே ஏ மற்றும் பின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ ஏ பிளஸ் பி, ஏ மற்றும் பி எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்கன்னா 12 நாள். அப்போ டைம் எவ்வளவு? 12 டேஸ். அடுத்தது பி மற்றும் சி, அப்போ பி பிளஸ் சி எத்தனை டேஸ்? 15 டேஸ். அதுக்கப்புறம் சி மற்றும் ஏ, அப்போ சி பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி போடுங்க. எத்தனை நாள்? 20 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அந்த வேலை என்னது? டோட்டல் ஒர்க். எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம். சேம் அதே மாதிரி தான் இப்போ 3க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது 3க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா பொதுவாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல எஃபிஷியன்ட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடுங்க. அப்போ ஏ பிளஸ் பியினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு? I 12 60. அதுக்கப்புறம் பி பிளஸ் சி வந்து 15 60. இது 3 20 60. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணணும்னா, இது பாருங்க, இது டோட்டல் எவ்வளவு? 3 பேரும் சேர்ந்து தான் வேலையை முடிக்கிறாங்க இல்லையா? இப்போ 3 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது? 5 9 10 12ன்னு சொல்லிட்டு வருதா? ஆமா. இப்போ 12ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், 2A 2B 2C இருக்குதா? ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ. ஆனால் இதில் பாருங்க, 1 2A இருக்காங்க, 2B இருக்காங்க, 2C இருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி எழுத முடியுமா? ஏன்னா 2 2 இருக்குது இல்லையா, அதனால. அப்போ நமக்கு ஒரிஜினல் எஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? டிவிஷன் ஆயிடும். அப்போ 1 2s are 2, 6 2s are 12. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சினுடைய ஒரிஜினல் திறமை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த என்னது அவங்களுடைய எஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அவங்க 3 பேத்தினுடைய திறமை 6னா, அப்போ டோட்டல் ஒர்க்ல இருந்து 6 டிவைட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5 60. அப்போ 10 டேஸ்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 10 டேஸ். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் போட்டோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் மாறும். இதை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இங்கே 2 2 வருது பாருங்க, 2A 2B 2Cன்னு வருது இல்லையா, அதனால 2ஆல டிவிஷன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏபிசியினுடைய எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏபி இருவரும் ஒரு வேலையை 18 நாட்களிலும், அதே மாதிரி போடலாமா? ஏவும் பியும் 18 நாள் வேலை செய்கிறாங்களாம். அதுக்கப்புறமா பியும் சியும் 24 நாட்கள் வேலை செய்கிறாங்க. சியும் ஏவும் கூடி 36 நாட்களில் வேலை செய்கிறாங்க. இது டைம். அடுத்தது டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, 18 24 36. இது கால்சியம் எடுத்தால் நமக்கு வந்து 72 வந்து கிடைக்குது. 72 போட்டுக்கிறோம். இந்த இடத்துல எஃபிஷியன்ட். அப்போ ஏ பிளஸ் பி 18 வந்து எத்தனை நாளை பெருக்கணும்? 72 வரும்னா 4. 18 நாளா 72. 23 24 3 72. 36 வந்து 2ஆல பெருக்கணும்னா 72 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டோட்டல். ஏன்னா மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்துனா இங்க பாருங்க 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏன்னா 2 2 டைம் வராங்களே, அதனால. அப்போ டோட்டல் எவ்வளவு? 4 3 7 8 9ன்னு சொல்லி வருது. ஓகேவா? இப்போ பாருங்க, மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும்தான் வேணும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 9 ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும்தான் வேணும். அப்போ 2 இந்த சைடு போச்சுன்னா 9/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு ஒரிஜினல் எஃபிஷியன்ட். இப்போ என்ன பண்ணணும்? அந்த டோட்டல் ஒர்க் கூட இதை டிவைட் பண்ணணும் இல்லையா? டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 72
ரெஸ்பெக்ட் டு டிவைட் பண்ணுங்க 9 அந்த 2 வந்து கீழே வந்துடும் அதுக்கப்புறம் மேலே போயிடும் ஓகேவா இந்த 9/2 எப்படி போடணும் 9/2ன்னு வரும் அந்த 2 மேலே போயிடுச்சுன்னா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன்லாம் வந்துடும் ஓகேவா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 9 8 9 72 அப்போ 8 2 16 நாள் ஆகும் அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 16 days ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் 16 days ஓகேவா இதை அடிச்சு பாயிண்ட்ல வச்சும் கூட நீங்க போடலாம் இல்லை அப்படியே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே தான் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பர் எனில் பி தனியா அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல பி மட்டும் சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இது எப்படி போடலான்னு பாருங்க ஏ பி 2 பேரும் 10 நாள் வேலை செய்கிறாங்க பி மற்றும் சி 2 பேரும் 15 நாள் வேலை செய்கிறாங்க சி மற்றும் ஏ 18 நாள் ஓகேவா இது மூணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க்கு டைமு எஃபிஷியன்ட் ஓகேவா 10 15 18க்கு எல்சிஎம் எடுத்தால் 90 வரும் ஓகேவா அப்போது ஏ ப்ளஸ் பியினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 பி ப்ளஸ் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும் சி ப்ளஸ் ஏக்கு 5 18 90 ஓகேவா இதுக்கப்புறம் அடுத்தது என்னது எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிடணும் அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போது இங்கே எவ்வளவு டோட்டல் எவ்வளவு 9 10 15 20 அப்போது 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு 20 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா எவ்வளோ 1 2 2 20 அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு ஆனால் நமக்கு இது தேவைப்படாது பி மட்டும் தனியாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இதுக்கப்புறம் தான் நம்ம பி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பி மட்டும் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிறத மைனஸ் பண்ணிடும் ஏ ப்ளஸ் சி இருக்கு இல்லையா எங்கே இருக்குது சி ப்ளஸ் ஏ இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பி மட்டும் கிடச்சிரும் சி ப்ளஸ் ஏ எவ்வளவு 5 சி ப்ளஸ் ஏனுடைய எஃபிஷியன்ட் 5 வந்து இது கூட மைனஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஏ ப்ளஸ் சி அல்லது சி ப்ளஸ் ஏவை நம்ம என்னென்னு எழுதலாம் 5 எழுதலாமா ப்ளஸ் பி இங்கே இருக்க ஆல்ரெடி அப்படியே எழுதிக்கிறோம் இந்த 10 அப்படியே வச்சுக்கிறோம் 10 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினுடைய எஃபிஷியன்ட் ஓகேவா அப்போ பி மட்டும் வேணும்னா அந்த 5 அந்த சைடு போச்சுன்னா 10ல் 5 போச்சுன்னா 5 அப்போது பின்றது எவ்வளவு நமக்கு கிடச்சிருச்சு 5 அப்போ பியினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோ கிடச்சிச்சு 5ன்னு கிடச்சிச்சா இப்போ என்ன பண்ணணும் எப்போ போல் பி 5னா எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 90/5 இஸ் ஈக்குவல் டு 4 5 மீதி 40 8 5 40 அப்போ 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போ பி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும் 18 days 18 நாட்கள் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 18 நாட்கள் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருந்தாங்க இதில் பி மட்டும் செஞ்சதுன்னா எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் சி இருக்குதா அப்போ ஏ ப்ளஸ் சியும் சி ப்ளஸ் ஏ அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போ இது எவ்வளோன்னு நமக்கு தெரியும் 5 யூனிட்னு தெரியும் இல்லையா அப்போது பி ப்ளஸ் 5 யூனிட் பி மட்டும் வேணும்னா அந்த 5 அந்த சைட் போச்சுன்னா 10ல் 5 போச்சுன்னா 5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு அப்போ பியினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோ கிடச்சிச்சு 5ன்னு கிடச்சிச்சா அப்போது எத்தனை நாள் கண்டுபிடிக்க முடியும்னா எத்தனை நாள் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு 90 வித் ரெஸ்பெக்ட் டு 5ஆல் அடித்தோம்னா நமக்கு 18 days அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது ஓகேவா இந்த மாதிரி ஏ எவ்வளோ நாள் அப்படின்னாலும் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம் சி எவ்வளோ நாள்னாலும் அதே மாதிரி வந்து கண்டுபிடிச்சு நம்ம போட முடியும் ஓகே புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஏ பி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர் பிசி இருவரும் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர் சிஏ இருவரும் 7 1/2 நாட்களில் செய்து முடிப்பர் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னு பாருங்க இப்போ ஏ எப்போ போல எழுதுற மாதிரி ஏ மற்றும் பி இருவரும் 6 நாட்கள் பி மற்றும் சி இருவரும் 10 நாள் சி மற்றும் ஏ இருவரும் இந்த இடத்துல 7 1/2 எப்படி எழுதலாம் 7 1/2 7 2 14 15/2 அப்படின்னு சொல்லி எழுதலாமா அதே இங்கே எழுதிக்கோங்க 15/2 ஓகேவா
அது அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஒர்க் டைமு எஃபிஷியன்ட். ஓகேவா? டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? இந்த 2 இருக்கு இல்லையா, அதை மறந்துடுங்க. மீதி இருக்கிறதுக்கு மட்டும் எப்போ போல எல்சிஎம் கண்டுபிடிங்க. 6, 10, 15க்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். இந்த 2 இருக்கிறத இப்போதைக்கு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இப்போ 6, 10, 15க்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 15 2 30. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும்? 30ன்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் 30 வந்துச்சா? இப்போ எஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க. 6னா 5, 5000 30, 5 3 30. இப்போ பாருங்க, 15/2க்கு 30க்கும் நம்ம எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எஃபிஷியன்ட்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும். அப்போ 30 வந்து 15ஆல் டிவைட் பண்ணோம்னா இப்படி வருமா? அப்போ 15 15 2 15 30, 2 2 4. அப்போ எவ்வளோ வரும் எஃபிஷியன்ட்? 4ன்னு சொல்லிட்டு வரும். புரிஞ்சிச்சா இது எப்படின்னு? நம்ம எஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா டோட்டல் ஒர்க் பை டைம் தான். அப்போ டோட்டல் ஒர்க் 30ன்னு தெரியும். பை டைம்னு போது இந்த 15 பைல போச்சுன்னா 30/15, கீழே இருக்க 2 வந்து மேலே போயிடும். அப்போ 30/15 × 2ன்னு எழுதியிருக்கோம். 15 15 2 15 30, 2 2 4. அப்போ எஃபிஷியன்ட் எவ்வளவு? 4 அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கிறத நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது கண்டுக்க வேணாம். அதுக்கப்புறமா எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும் போது அதை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ எப்போ போல் போடுங்க. 4 3 8 2 4, சரி இதை வச்சு போடுங்க. 5 3 8, 8 4 12 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? 12ன்றது என்னது நமக்கு? 2 × A + B + C இல்லையா? அப்போ நமக்கு A + B + C வேணும். 1 2s are 2, 6 2s are 12. அப்போ A + B + C என்னது? 6ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க? மூவரும் சேர்ந்து. அப்போ டோட்டல் ஒர்க்லேருந்து இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 30/6 = 5000 30. அப்போ 5 days ஆகும். சரி, 5000 30, 5 days. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 நாட்களில் இந்த வேலையை 3 பேரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் வருது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A, B மற்றும் C இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறையே 24, 6 மற்றும் 12 நாட்கள் எனில் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. A அப்படின்றவங்க எத்தனை நாள் முடிப்பாங்களாம்? 24 நாள். A 24, அதே மாதிரி B அப்படின்றவங்க 6, C அப்படின்றவங்க எத்தனை நாள் முடிப்பாங்க? 12 days. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி 3 பேர்த்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது டோட்டல் ஒர்க்கு, இது டைமு, இந்த இடத்துல எஃபிஷியன்ட் போடணும். ஓகேவா? 24 6 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 24 வரும் இல்லையா? 24. அப்போ ஏனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு? 1, பினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு? 4, ஷீனுடைய எஃபிஷியன்ட் 2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சு இது வரைக்கும்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மூவரும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்களாம். அப்போ 3 பேர்த்தையும் டோட்டல் பண்ணிவிடுங்க. அப்போ 4 5 6 1 7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. மூவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிக்க முடியும்? 24 days. 24 ஒர்க்கை 3 பேரும் சேர்ந்து, 3 பேர்த்தினுடைய எஃபிஷியன்ட் 7, அதனால டிவைடர் 7 போட்டுக்கிட்டோம். அடித்தோம்னா 1 7 3 21, மீதி எவ்வளோ வரும்? மீதி 3/7. அப்போ 3/7 டேஸில் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3/7 நாட்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A, B, C மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பர். A தனியே 12 நாட்களிலும் B தனியே 18 நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் C தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ABC 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாள் முடிக்கிறாங்களா? அப்போ A + B + C அப்படின்னு சொல்லி போடணும். 3 பேர் சேர்ந்து 4 daysல முடிக்கிறாங்க. இது என்னது? டைம். ஓகேவா? அதுக்கப்புறம் A மட்டும் அப்படின்னா A மட்டும் போட்டுக்கோங்க. A மட்டும் 12 நாட்களில் முடிக்கிறாங்க. B மட்டும் பார்த்தீங்கன்னா 18 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க் இப்போ 4 12 18க்கு இதுக்கு நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எவ்வளோ வரும்? 36 வருமா? 36. அப்போ எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாமா? A + B + C என்னுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோனா 9 36. அப்போ 9. ஏனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு? 3,
18 2 36. அப்போ பியினுடைய எஃபிஷியன்ட் 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அடுத்தது கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, சி மட்டும் தனியா, ஓகேவா, சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும், எந்த வேலையை, இந்த டோட்டல் ஒர்க்கை சி மட்டும் எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சியினுடைய எஃபிஷியன்ட் தெரியாது இல்லையா, ஆனால் ஏபியினுடைய எஃபிஷியன்ட் தெரியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை வந்து ஆட் பண்ணணும்னா சி வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, அதாவது பாருங்க ஏ ப்ளஸ் பி எவ்வளவு 3 + 2 5. அப்போது 9ன்றது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய எஃபிஷியன்ட் இல்லையா. அதில் ஏ ப்ளஸ் பி மட்டும் எவ்வளவு 5ன்றது தெரியும், ப்ளஸ் சி இதுதானே. இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, அப்புறம் நமக்கு சி மட்டும் வேணும்னா இந்த 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா 9ல் 5 போச்சுன்னா 4 அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ சியினுடைய எஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாச்சா 4ன்னு, ஈஸி தான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 9ன்னு தெரியும். ஏ பியை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு சி கிடைக்கும். ஏபியினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோ 5. அப்போ 9லேருந்து 5 போச்சுன்னா 4. அப்போ சியினுடைய எஃபிஷியன்ட் 4 கிடச்சிச்சா. அப்போது சி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும், 36/4 எவ்வளவு, 1 4 9 4 36. அப்போது 9 நாளில் முடிக்க முடியும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 9 days. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8 12 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்களுக்கு செய்தனர். பின்னர் சி விலகுகிறார், பி சேர்கின்றார் எனில் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏபி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதில் சி ஆட் பண்ணி எப்படி போடலான்றத பார்க்கலாம். ஓகேவா, ஏ அப்படின்றவங்க 8 நாள் வேலை செய்கிறாங்களாம், பி அப்படின்றவங்க 12 நாள் வேலை செய்கிறாங்க, சி அப்படின்றவங்க 16 நாள் கூடி வேலை செய்வாங்களாம். இது டைமு. ஓகேவா, டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு இது கால்சியம் எடுத்தால் நமக்கு 48 கிடைக்கும். அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏனுடைய எஃபிஷியன்ட் 8 6 48 6 வரும். இங்கே வந்து 12 48 4 வரும். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 16 48 அப்போ 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்க. ஏசி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாட்களுக்கு செய்கிறாங்க. அப்போ யார் யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சியும். அப்போ ஏ அப்படின்றவங்கனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு 6, சியினுடைய எஃபிஷியன்ட் 3 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது ஏ ப்ளஸ் சி இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்க, 2 நாட்களுக்கு செய்கிறாங்க. அப்போது 6 + 3 9 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போது ஏ ப்ளஸ் சியினுடைய எஃபிஷியன்ட் 9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 9 எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னா 2 நாள் வேலை செய்கிறாங்க. அதை இங்கே எழுதிக்கிறேன். அப்போ மொத்தம் எத்தனை வேலை முடிஞ்சிருக்குன்னா 32 18 வேலை முடிஞ்சிருக்கு. அப்போது 18 ஒர்க்ஸை கழிச்சிருங்க. டோட்டல் ஒர்க்லேருந்து 18 கழிச்சிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, அப்போ மீதி இருக்கிற வேலை எவ்வளோ இருக்குன்னா 30 வேலை இருக்குது. இது யார் செய்கிறாங்கன்னா சி போனக்கப்புறம் யார் ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஆட் ஆகிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது சி போனக்கப்புறம் பி ஆட் ஆனால் ஏபி வந்து செய்கிறாங்க. அப்போ ஏ 6 பி 4னா 6 4 10. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது 10 எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது இல்லையா, அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க்கு 30, அதாவது பேலன்ஸ் ஒர்க். ஓகேவா, பேலன்ஸ் ஒர்க் 30 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3 days அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போது இந்த எக்ஸ்ன்றது என்னென்னா எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அப்போ எவ்வளோ நாள்னா 3 நாள். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 daysல முடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 3 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சேம் அதே மாதிரி தான். ஓகே, சம் பார்க்கலாம். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10 15 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏயும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்து விட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை 2 டைப்பாக போடலாம். ஒன்று வந்து போன சம் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி போடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லித்தரேன் பாருங்க. இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்குதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ 2வது மெத்தட் எப்படி போடலான்றது சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த எல்சிஎம், அது எப்போவுமே எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரி தான். அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஏ அப்படின்றவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 10 நாள். பி அப்படின்றவங்க 15 நாள். சி அப்படின்றவங்க 30 நாள் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம், இது டைமு, இது டோட்டல் ஒர்க்கு. எல்சிஎம் வந்து 30 அப்படின்னு சொல்லி வரும். இது எஃபிஷியன்ட். ஏனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு 3,
பியினுடைய எஃபிஷியன்ட் 2, சியினுடைய எஃபிஷியன்ட் 1. ஓகேவா? இது வந்து எல்லா சமுக்கும் சேம் அதே மாதிரி தான். இதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பாருங்க. இது வந்து டைப் 2 மெத்தடு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்து விட்டு, அப்போ என்ன சொல்றாங்க, ஏயும் பியும் வேலை செய்யறாங்க. அப்போ ஏனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு 3, பியினுடைய எஃபிஷியன்ட் 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5ன்னு வருமா? அப்போ 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இன்ட்டு எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 3 நாள் வேலை செய்யறாங்களா? 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். பிளஸ் இது என்னன்னு தெரியுதா? இது வந்து 5ன்றது எஃபிஷியன்ட், 3ன்றது டைம். அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்னா என்னன்னு தெரியும்? டைம் இன்ட்டு எஃபிஷியன்ட். டோட்டல் ஒர்க்னா என்னன்னு தெரியும்? டைம் இன்ட்டு எஃபிஷியன்ட் அப்படின்றது தெரியும் இல்லையா? அதே தான் இங்கே எழுதியிருக்கா. டைம்ன்றது 5ன்னு தெரியும், சாரி டைம்ன்றது 3ன்னு தெரியும், எஃபிஷியன்ட் அப்படின்றது 5ன்னு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க. ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார், மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். ஏ போனதுக்கப்புறம் சி வந்துருச்சு, அப்போ ஏ போயிடுச்சு, சி வந்துருச்சு. அப்போ இப்போ யார் வேலை செய்யறாங்க? பியும் சியும். அப்போ பியும் சியினுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு? 2 + 1 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இன்ட்டு பிசியினுடைய டைம் எவ்வளவு? அதுதான் தெரியாது நமக்கு, அதனால நம்ம அதையே எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மீதம் இருக்கிற வேலை டைம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ்ன்னு வச்சுட்டு. ஓகேவா? ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். ஏன் இப்படி போட்டிருக்கோம்னா, டோட்டல் ஒர்க் 30 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஏ பி செய்யறாங்க, அதுக்கப்புறமா பிசி செய்யறாங்க. அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் ஒர்க் தான் செய்ய போறது இல்லையா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 15 + 3x = 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 15 அந்த சைடு போச்சுன்னா 30ல் 15 போச்சுன்னா 15. அப்போ 3x = 15 அப்படின்னு வரும். அப்போ x = 1 3 3 5 15. அப்போ எத்தனை நாள் வேலை முடிச்சாங்க? 5 டேஸ்ல. அப்போ பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா 5 days. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 நாட்கள் அப்படின்றது தான். ஓகேவா? போன சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருப்போம். ஏ பி வந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்க வந்து 3 2 5 + 5 கூட அவங்களுடைய டைமை வந்து பெருக்கிட்டு அதை மைனஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். அப்படி போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இங்க எழுதிட்டு பிளஸ் பண்ணி கடைசியா அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இந்த மாதிரி கூட போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். இந்த மாதிரி ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏபிசின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நம்ம மாத்தி மாத்தி கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுன்றதுக்காக நம்ம எடுத்து எழுதணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம்மெல்லாம் இந்த மாதிரி போடும்போது பாருங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே 36, 54, 72 நாட்களில் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ ஏ அப்படின்றவங்களுடைய ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 டைமு, பி அப்படின்றவங்களுடைய டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54, சி அப்படின்றவங்களுடைய டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. இதனுடைய டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்னா 216 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 216 அப்படின்னு சொல்லி வரும். கண்டுபிடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஏனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 வந்து 6ஆல் பெருக்குனா 216 அப்படின்னு சொல்லி வரும். 54 வந்து 4ஆல் பெருக்குனா 216 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 72 வந்து 3ஆல் பெருக்கணும்னா 216 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி எடுத்து எழுதி போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதாவது செகண்ட் டைப்ல போட்டோம்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப்லயும் நம்ம போடலாம். சரி, நம்ம போடுறோம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். அப்போ வேலை முடியறதுக்கு முன்னாடி சொல்றாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. ஏ என்பவருடைய எஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லையா? அப்போ 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எத்தனை நாள் வேலை செய்யறாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த வேலையை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸ் நாள் அது வந்து வேலை முடிவதற்கு 8 நாள் முன்பாகன்னு சொல்லங்காட்டி எக்ஸ் - 8 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? பிளஸ் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாக, பியினுடைய எஃபிஷியன்ட் 4, 12 நாள் முன்பாகனா எக்ஸ் - 12 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். பிளஸ் அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, விலகி கொண்டாட சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். மீதி இருக்கிற வேலையை சி எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சியினுடைய எஃபிஷியன்ட் 3, மீதி இருக்கிற வேலைன்னா அந்த எக்ஸ் அப்படின்ற வேலை தான். ஓகேவா?
ஏன்னா ஏவும் பியும் விலகிருச்சுன்னா மீதி இருக்கிற வேலை யாரு தான் செஞ்சாகணும், சி தான் செஞ்சாகணும். அப்போ அந்த மொத்த வேலையில இதை ரெண்டையும் கழிச்சிட்டா மீதி கிடைக்கிற வேலை தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஈக்குவல் டு எவ்வளவு டோட்டல் ஒர்க் 216 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம பெருக்கிட்டு எவ்வளோ என்ன வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா 6x மைனஸ் 48ன்னு சொல்லி வரும், ப்ளஸ் 4x மைனஸ் 48 ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 216 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸையும் வந்து ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 6 + 4 10 + 3 13x மைனஸ் 48யும் கூட்டினோம்னா நமக்கு 96 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 216. அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 13x இஸ் ஈக்குவல் டு 216 ப்ளஸ் 96ன்னு வரும். இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 216 ப்ளஸ் 96யும் கூட்டினோம்னா நமக்கு 312 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 312. ஓகேவா, அப்போ 13x இஸ் ஈக்குவல் டு 312னா ஒரு எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 312/13. 13ஆல் அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ வரணும், ஒரு 13 13 2 13 26, மீதி 52 வரும் இல்லையா. அப்போ 13 52 52. அப்போ ஆன்சர் என்ன வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ அந்த மீதி இருக்க வேலையை சி அப்படின்றவங்க எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்கன்னா 24 டேஸ்ல முடிச்சிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24 டேஸ் அப்படின்றதான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேவா, ஏ அப்படின்றவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க, 8 நாள். அப்போ ஏனுடைய எஃபிஷியன்ட் 6. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 8 நாளில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலை, வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாக அப்படின்றதுங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல வேலை முடிகிறது எத்தனை நாள் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அதுவே ஏ என்பவர் 8 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 6 × 8 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.